பெரியாருடைய வாரிசுவாங்க. அந்த பெரியார் என்ன சொன்னார்னா கடவுளை கல்லுன்னாரு. இப்போ கல்லுக்கு எதுனா நிலம் தேவையா? அந்த கல்லுக்கு நிலம் தேவை. நிலம் யாருக்கு தேவை? மனிதர்களுக்கு தான் தேவை. அந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்கள்னா இருக்கட்டும், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்து கொடுத்தா போதும். பஞ்சமி நிலத்தை டிசி லேண்டா இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எடுத்து கொடுத்தாலே போதும். இன்னைவருக்கு அந்த மீட்டை கொடுக்கல. அப்ப மீட்டு கொடுக்காத இந்த திராவிட மாடல் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா, இந்த திராவிட மாடலை சுத்தமா புறக்கணிக்கணும். நம்ம என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை எழும்பூர்ல 6 பேர் கொண்ட மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை 6 மணிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 6 பேர் கொண்ட கும்பலால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எப்படி இந்த அளவிற்கு ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர்கள் மீது கை வைக்கின்ற அளவிற்கு, தமிழக அரசியல் கட்சியின் தலைவர்களை எல்லாம் படுகொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் அராஜக கும்பலுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோன்று எத்தனை படுகொலைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த படுகொலையே கடைசியாக இருக்க வேண்டும். இனி இப்படி ஒன்று நாம் கேட்கக்கூடாது, கண்ணில் பார்க்கக்கூடாது, காதில் கூட கேட்கக்கூடாது என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு காணொலியிலும் பதிவிடுறோம். ஆனா மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் நெல்லையில தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை இப்படிதான் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார்கள். இந்த படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா, திமுக காரங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கிறதா? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதே கிடையாது. தமிழக அரசு அவ்வளவு பாதுகாப்பாக தமிழ்நாட்டை கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன் மக்களை காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு திமுகவினுடைய இந்த 200 ரூபாய் ஊபிஸுங்க அளக்கிறாங்க அளவைய. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் இங்க வலுவா இருக்கணும். அதை தாண்டி வேறு கட்சிகளோ வேறு கட்சியின் தலைவர்களோ இங்கு தலையெடுத்து விடக்கூடாது. பொதுவாக அம்பேத்கர் இயக்கங்கள், தலித்திய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திராவிட கட்சிகள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த திராவிட கட்சிகளுக்கு கூஜா தூக்குகின்ற இந்த தலித்திய தலைவர்கள் முதல்ல இதை சிந்திக்கணும். திராவிட கட்சிகளுக்கு கூஜா தூக்குகின்ற தலித்திய தலைவர்கள் இங்கு பாதுகாப்போடு இருப்பார்கள். திராவிட கட்சிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற தலித்திய தலைவர்களுக்கு இதுதான் நிலை. இது புதிதல்ல. இது போன்று பல நிகழ்வுகள் இப்படி தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்த்து வந்தவர். மேடைக்கு மேடை தலித்திய, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வியல் விளிம்பு நிலையை தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்தவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி வலுவாக இல்லை என்றாலும் கூட அந்த தலைவர் தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தவர். 17 ஆண்டுகளாக தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக தொடர்ந்து இருந்தவர் தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவரை அவருடைய வீட்டருகேயே சென்று 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்துட்டு சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அவர் அந்த இடத்திலேயே நிலை குலைந்து விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது சென்னை எழும்பூர் வந்துட்டு மிகவும் ஒரு பதட்டமான நிலைக்கு மாறி இருக்கிறது. அங்கு சென்னை எழும்பூர் முழுமைக்கும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்யவில்லை. நாளை விடிவதற்குள்ளாக அவர்களை கைது செய்யவில்லை என்றால், பேனாய் எடுக்கின்ற எங்கள் கையில வேறு ஆயுதத்தை எடுக்க வைக்காதீர்கள் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். நேற்றே 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எல்லோரிடமும் அடிமையாக குனிந்து குனிந்து வாழ்ந்து நாங்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை நிமிர்ந்து கல்வி கற்று பேனா கையில் எடுத்திருக்கிறோம்.
எங்களை மீண்டும் ஆயுதத்தை கையில் எடுத்து விடாதீர்கள் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் நேற்று தெளித்ததை பார்த்தோம். ஏன்னா ஒரு எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு ஊந்து சக்தியாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய உரைகள் எப்பொழுதுமே மிகவும் எழுச்சியாக இருக்கும். மேடையில பல உரைகள், அவருடைய உரைகளை நான் பார்த்திருக்கிறேன். இளைஞர்களுக்கு அவருடைய உரை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த அளவிற்கு எழுச்சி மிக்க உரையாற்றக்கூடியவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க தேசிய கட்சியின் தலைவராக செயலாற்றி கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தமிழகத்தில் மர்ம கும்பல்கள் இப்படி வெட்டி வீழ்த்தி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கிறதுன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்களின் நிலையே இப்படின்னா சாமானிய மனிதர்களின் நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு. இதற்கெல்லாம் தமிழக அரசு என்ன பதிலை வைத்துக் கொண்டிருக்கிறது? இதுபோன்று அடுத்தடுத்து இன்னும் எத்தனை கொலைகள் காத்திருக்கிறது? ஏன் இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு அவலங்கள் நடந்த பொழுதும் கூட தமிழக அரசு ஒரு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறுகிறது என்பதையெல்லாம் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித் இயக்கங்களின் தலைவர்களுக்கும் சிறுபான்மை இயக்கங்களின் தலைவர்களுக்கும் இங்கு பாதுகாப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த தலித் இயக்கமா இருந்தாலும் சிறுபான்மை இயக்கமா இருந்தாலும் இந்த இயக்கங்கள் திராவிட கட்சியோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு. அதனால்தான் பெரும்பாலான தலித்திய தலைவர்கள், சிறுபான்மை தலைவர்கள்லாம் வந்து திராவிட கட்சியோட ஒட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இதே போன்றுதான் 1997 சிறுபான்மை மக்களின் மிகப்பெரிய எழுச்சி மிக்க தலைவராக பார்க்கப்பட்ட பழனி பாபா அவர்களை மர்ம நபர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். 90 காலகட்டங்களில் பழனி பாபா என்பவர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டார். இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர் பழனி பாபா அவர்கள். அந்த பழனி பாபா அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் இப்படித்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இது நாள் வரையில் பழனி பாபா தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இப்பொழுது பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பழனி பாபா அவர்கள் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கங்கள் சிதறி இருக்காது. அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் ஒன்றாக திரட்டி வலிமை மிக்க ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் வலம் வந்திருப்பார் பழனி பாபா அவர்கள். அப்படிப்பட்ட பழனி பாபா அவர்களையும் இப்படித்தான் தமிழ்நாட்டில் வீழ்த்தினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் இங்கு கோலோச்சும் வரைக்கும் மாற்று இயக்கங்கள் அவ்வளவு எளிதாக வலிமை பெறாது. அப்படி வலிமை பெற்றாலும் இப்படிப்பட்ட மர்ம கும்பலை வைத்து வீழ்த்துகின்ற வேலைகளை தொடர்ந்து செய்வார்கள். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 17 ஆண்டுகளாக ஒரு அசைக்க முடியாத தலைவராக தமிழ்நாட்டில் வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வீழ்த்தி விட்டார்கள். இப்பொழுது அவர் உயிர் பிரிந்து விட்டது. நாளைக்கு இந்த கொலை குற்றவாளிகளை சிறைப்படுத்துவீர்கள். சில மாதங்கள்ல அவங்க பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துருவாங்க. அவன் மீண்டும் சுதந்திரமா சுத்துவான் நாட்டில். அந்த கேஸ் வந்துட்டு 25 வருஷத்துக்கு இழுத்துட்டு போவீங்க. 25 வருஷத்துக்குள்ள இவன் வாழ்ந்து செத்துருவான் வெளியவே. இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் இயல்பாக சாதாரணமாக நடக்கிறது. இதற்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெட்கப்படணும். மக்கள் இதற்கு வேதனைப்படணும். காரணம் என்னன்னா, அதிகாரத்தை கொடுத்தது மக்கள். அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள். குற்றவாளிகளிடம் அதிகாரத்தை கொடுத்த மக்கள் தான் கடைசி வரையில் வெட்கப்பட வேண்டியவர்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.